நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கான பதிவில் வந்துட்டு ரேஷன் கடை ரிசல்ட்டு இப்போது காலதாமதம் ஆகும் வெளிவரதுக்கு அப்படின்றதுக்கான ஒரு பதிவை 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய நண்பர்கள் கமெண்ட்ஸில் நிறைய கேட்டிருந்தீங்க. அதில் ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துருந்துச்சு. பரவாயில்ல நண்பா, அதை பற்றி நான் தேடி பார்க்கும்போது தான் எனக்கு இன்னொரு தகவல் கிடச்சிது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமைச்சர் ஐயா வந்துட்டு செய்தியாளர்களில் சந்திக்கும்போது என்ன சொல்லியிருக்காருனாக்க, மழை வெள்ள மீட்பு பணிகள் போயிட்டுருக்கு, அதோட பொங்கல் தொகுப்பு வழங்கக்கூடிய பணிகளும் போயிட்டுருக்கு. அதனால் இப்போ வந்துட்டு ரிசல்ட் வெளியிட முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தான் அமைச்சர் ஐயாவும் சொல்லியிருக்காரு. அதுக்கான அந்த பதிவையும் இந்த வீடியோ கூடயே நான் இணைச்சிருக்கேங்க. இந்த பதிவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நண்பா. கூடிய நியாய விலை கடைகளில் காலி பணியிடங்கள் நிரப்பும் பணி எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு சார்? இப்போ நம்ம எவ்வளோ நாட்களுக்குள்ள முடிக்க போகிறோம்? நடந்துட்டு இருக்கு. முதல்ல எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குன்னு கணக்கீடு செய்ய வேண்டியது. அதன் பிறகு அதற்கான அறிவிப்புகளை செய்ய வேண்டியிருக்கிறது மாவட்ட வாரியாக. அந்த காலி பணியிடங்கள் விண்ணப்பிக்க விருப்பம் இருப்பவர்கள் விண்ணப்பிப்பதற்கு படிவங்கள் வழங்கப்படுகிறது. பிறகு அந்த படிவங்கள் பெற்ற பிறகு அவர்களுக்கான நேர்காணல்கள்லாம் நடத்தி அந்த நேர்காணல் ஓரளவு எல்லா இடத்துலையும் முடிஞ்சிருக்கு. மற்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் பெறக்கூடிய மதிப்பெண்களையும் சரிபாதியாக பிறகு நேர்காணலில் பெறக்கூடிய மதிப்பெண்களையும் சேர்த்து போடணும். ஏறத்தாழ 2,96,000 விண்ணப்பங்கள், விண்ணப்பதாரர்கள் 3,440 பணிகளுக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஆகவே அந்தந்த மாவட்டங்களில் இந்த பணிகள் நடைபெறுகிறது. இதுக்கிடையில் பொங்கல் தொகுப்புகள் இந்த விற்பனையை பண்ணுறோம். அதையும் தொடர்ந்து அரசின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சாங்கன்னா அந்த அறிவிக்கிற அந்த அறிவிப்பு பொருள்களையும் விலையில்லாத அந்த பொருள்களை பொங்கல் கிஃப்ட், அதாவது அன்பளிப்பு பரிசு பொருளை கொண்டே கொடுக்க வேண்டிய அந்த வேலை இருக்கு. எல்லா வேலைகளையும் செய்யலாம். இப்போ மழை காலம், அங்கங்கே நம்முடைய மீட்பு பணிகள்லையும் நம்முடைய துறையை சார்ந்தவர்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா களத்தில் நம்முடைய ஏசிஎஸ் போனாங்க, ஆர்சிஎஸ் போனாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு பதிவை பார்த்த உடனே உங்கள் அனைவருக்கும் ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா. இதிலேருந்து தெரியக்கூடிய விஷயங்கள் என்னென்னாக்க, இப்போ டிசம்பர் மாத இறுதியில் இறுதி தேர்வு பட்டியல் வெளியீடு செய்கிறதுல வந்துட்டு வாய்ப்பு குறைவு தான் நண்பா. அனைவரும் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அடுத்தபடியாக கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக இதுக்கான என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றிங்க. இதில் முழுக்க சரியான ஒரு பதிவை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நண்பா நான் முயற்சி செஞ்சிகிட்ருக்கேன். தவறான